இப்படி தான் பிள்ளையோட கடனை வாங்குறது, கச்சனை வாங்கி வியாபாரத்தை செஞ்சுட்டு அந்த காசை கொண்டு வந்து கொடுக்குறது. கடையிலேயும் தருவாங்க கடன் கேட்டு. வீட்டில் யார் யார் இருக்கிறீங்க? நானும் மகனும் இருக்கிறோம். கணவன் வந்து பிரிஞ்சு போயிட்டு, மகன் பார்த்தீங்கன்னா அவர் மூத்த மகன், அவருக்கு வந்து ஒரு 7வது ஆள். மகன் மாதிரி உழைச்சாலும் இல்லைம்மானுக்கிட்டே இருப்பானுங்க. அவங்களும் என்ன செய்ய மாட்டானுங்க. 2ஆம் தேதி ஒரு கோயில் வருது, அதுக்கு போக கிடைக்காது நினைக்கிறேன். காசுகள் பிரச்சனையா இருக்கு. முன்ன மாதிரி இல்லையே இப்ப. எல்லாம் வேலை கஷ்டம், பஸ் காசுகள். நெல் பொறுக்கிறது, போயிட்டு வயலுக்கு நெல் பொறுக்கி வச்சு எவ்வளோ நிலையை சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அப்போ 7ஆம் கட்டத்தில் நான் வீடு வீடாக மாவு அடிக்கிறது, தூள் அடிக்கிறது. அம்மா வாங்கோ கதைப்போம். அம்மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கிறீங்களா? ஓகே. அப்போ என்ன சாப்பிட்டீங்களா மத்தியானம்? என்ன சாப்பிட்றீங்க மத்தியானம்? சோறும் முருங்கைக்காய் கறியும் கீரை வர போட்டு சாப்பிடுவோம். முருங்கைக்காயெல்லாம் வாங்க வீட்டில் பிடிக்கிறதா? கடையில் வாங்கி. இப்போ வீட்டில் யார் யார் இருக்கிறீங்க? நானும் மகனும் இருக்கிறோம். 2 பேரும் இருக்கிறீங்க. 7ஆவது. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு மொத்தம்? எனக்கு 7 பிள்ளைகள். மற்ற எல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டாங்க. இது மகளிட பிள்ளை ஒன்று. மகளாக்கள் அங்கே இருக்கணும். அவங்க புதிய நகரத்தில் இருக்காங்க. இப்போ என்ன இவர் என்ன நீங்கள் வந்து நிற்கணும்? இவரை நான் தான் பார்த்துக்கிறேன். அவள் வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகணும். இங்கே வந்து விட்டுட்டு போகிறவா? விட்டுட்டு போகிறாரு. பின்னர் வருவா. அப்போ இவர் உங்களோட மகன் என்ன? மகனோ இவரை நானுங்க கச்சானுங்க இதுகள் கொண்டே வச்சு வாங்கி கொடுத்தா வியாபாரம் செய்வார். ஏதாவது கொடுத்தாலும் விற்றுடுவார். என்ன வேலை செய்கிற நீங்கள்? நாங்கள் கூலி வேலைக்கு முதல் போனது, இப்போ போக இயலாது, வெயிலில் நிற்க இயலாது. இப்போ வியாபாரத்துக்கு போகிறது கச்சா எங்கே வியாபாரம் செய்கிற நீங்கள்? கோயில் வழியே போவோம். கோயில் வழியே போகிறதா? கோயில் வழியே போய் என்ன கச்சான் அந்த சோளன் மாங்காய் ஜூஸுகள் அப்படி அதுகள் விற்கிறது. என்ன அம்புடுதோ காசு இருக்க மாதிரிக்கே. காசு இருக்க மாதிரி தேவையானதை வேண்டி கொண்டு அங்கே விற்கிறது. வெத்தலை கூறுக அப்படி தேவையானது வாங்குறது. இப்போ கடைசியாக அங்கே வியாபாரம் பொற்கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். பொற்கோயில் போயிட்டு வந்தோம். பொற்கோயிலுண்டா அங்கே இருக்குது? ஓமந்த கிட்ட இருக்கு. அது அந்த வண்ணாஞ்சனங்குளமா அதுக்கு போகணும். வண்ணாங்குளம். எத்தனை நாள் அப்போ அங்கே? அங்கே 10 நாள் இவர் மகன் நின்றாரு. கடைசிக்கு நான் போயிடுறது. கடைசி இவர் வியாபாரம் எல்லாம் செய்வாரா? வாங்கி கொடுத்தா எல்லாம் செய்யும். நான் கொண்டே கொடுத்துட்டு வர்றது. நான் அந்த கோயிலே நின்று வித்துட்டு கடைசியாக தான் வீட்டுக்கு வரேன். அப்போ என்ன மாதிரி 10 நாளும் லாபம் வந்ததா? பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு 2000-3000 பார்த்துருந்துச்சு. கடைசிக்கும் பரவாயில்ல. கொண்டு போன சாமா வித்துட்டோம். வித்தா காசு, விற்கலாம் போனால் ஒன்றும் இல்லைன்னு வருவோம். ஆனால் வித்துருவோம். அந்த 10 நாள் பார்க்கையில உழைச்சிக்கிறலாம். கடைசி அன்னைக்கு கடையில் வரும் தானே, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அப்போ இவர் கூட மூத்த மகன் என்ன? இவருக்கு என்ன பிரச்சனை? இவர் பிறந்தாலேருந்து இந்த கையங்காலையில் எலும்புங்க இருக்கப்போ எலும்பு பேர் தானே, பிரச்சனை இல்லைண்ணே என்ன? கிளச்சஸோட தான் நாள் பிறந்ததுலேருந்தே எப்படி தான் இது ஹாஸ்பிட்டலில் அதில் ஒன்று ட்ரீட்மெண்ட் ஒன்று செஞ்சு பார்த்தது. அப்போ வெறும் இப்போ ஃபுல்லாக இவரை நீங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. எல்லாம் சமைச்சு கொடுக்கணும். எல்லாம் தேத்தனீங்களா ஊற்றி கொடுக்கணும். விட்டுட்டு தனியாக போனால் அவரால் ஒன்றும் செஞ்சுக்கலாம் இயலாது. அப்படியே இருந்துடும் வழியாக. நீங்கள் தான் இப்போ பார்க்குறது? எல்லாம் பார்க்கணும். வர எங்கே போனாலும் சாப்பாடெல்லாம் தேடி வச்சுட்டு தான் போகணும். இல்லைன்னா இல்லை. குளப்படி எதுபடி வேறா? குளப்படி ஒன்றும் இல்லை. வர கொஞ்சம் கூட தான். ஆனால் இப்போ எவ்வளோ நல்லா கோவமெல்லாம் திரும்பிட்டாரு. அப்போ இப்போ தண்ட வேலைகளை தானே செய்வார்? அப்படியே செய்வார். அதெல்லாம் செய்வார். இப்போ நான் துவைக்கிறதே இல்லை. ஆனால் நான் எல்லா நேரம் என்ன செய்யறது, தண்ட வேலையை தான் செஞ்சுக்கிடுவார். அதெல்லாம் செய்வார். எங்கே ஒரு கண்ணா நம்மள நடந்து காட்டுங்க. ஒரு காலம் ஒரு கையும் மேலாத என்ன சாப்பிட்றது எல்லாமே அந்த கை தான், ஒரே கையில் தான். அப்போ உங்களுக்கு என்ன பேர்? ஜெகதீஸ்வரன். இஞ்சால திரும்ப அப்போ தான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குமா? ஜெகதீஸ்வரன். எத்தனை வயசு உங்களுக்கு? 44 வயசா? அப்போ உங்களை சின்ன வயசுல இருந்து அம்மா தான் ஃபுல்லாக பார்த்து கொண்டு இருக்கிறாவா?
அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அம்மா தான், அப்பா இல்லை. அப்பா இல்லையா? அப்பா எத்தனை வயசுல மோசம் போனவர்? மோசம் போகல. சாரி. அப்படியா? அம்மாவுக்கு 1.5 வயசு. இப்படி வாங்க சரி வாங்க. ஏன் பிரிஞ்சு போயிட்டார்? அடடா. நாங்க வீடு விடா ஓடி ஒளியலாதானே பிள்ளைங்க. அப்ப நான் வேப்பக்குள முகாமில் வச்சு வேணாம் விட்டு இந்த வீட்டுக்கு தனியாக தான் வந்தோம். முகாமில் என்னண்டா அந்த முகாமில் இருந்த நீங்கள்? நாங்க வன்னியில இருந்த இடமே இடம் பார்த்தல. ஜெயபுரத்துல இருந்தோம் நாங்க. பிள்ளைகள் கூட தானே அங்க தனியாக இருந்து சமாளிக்க இயலாது. வேலை வெட்டிகள் இல்லை. கூட்டிக்கிட்டு முகாமுக்கு வந்துட்டேன். அதுல வந்துட்டு இந்த வீடு வாசல் கிடைச்சது எங்களுக்கு. அப்ப பிறந்த எல்லாம் அங்க மாத்தல தானே? இவர் பிறந்தது மாத்தலையா? மற்ற பிள்ளைகள் தான். அப்ப என்ன அங்க என்ன எதுவும் பிரச்சனை நடக்க இங்க வந்தீங்களா? அந்த கலவர டைம் இஞ்சால வந்தீங்களா? இதுக்குள்ள அநேகமானாக்கள் இந்த கண்டி மாத்தல அந்த சைட்ல இருந்து வந்தாக்கெல்லாம் இருக்கணும் என்ன? ஓகே. ஜெயசுக்குருக்கு 2க்கு அங்க இருந்து வலிக்கிட்டு. எங்க இருந்து? வன்னியில இருந்து. ஜெயபுரத்துல இருந்து. பிள்ளையெல்லாம் சின்ன பிள்ளையா அப்பா விட்டுட்டு வந்துட்டாரு. அப்ப நான் எனக்கு சனியை வச்சு ஒன்றும் செய்யலாத. நெல்லு பொறுக்கிறது போயிட்டு வயலுக்கு நெல் பொறுக்கி வச்சு எவ்வளோ நிலையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்போ 7ஆம் கட்டத்தில் நான் வீடு விடா மாவு அடிக்கிறது, தூள் அடிக்கிறது. 7ஆம் போயிட்டு அப்புறம் இங்கே வவுனியா உட்காந்துட்டேன். வவுனியா வந்து கடவுளை உழைச்சி சாப்பிட்டு பிள்ளைகளை வளர்த்துட்டேன். நான் ஒரு ஆள் உழைப்பு தான் பிள்ளைகளை வளர்த்து கட்டி கொடுத்து எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாங்கள் 2 பேரும். அப்போ பிள்ளைகள் யாரும் அந்த போராட்ட காலங்களில் இதுகளில் எதுவுமே இல்லை? அதுக்காக தான் ஓடி வந்தேன். பிள்ளைகளுக்காக தான் ஓடி வந்தேன். பிள்ளைகளை போய் நான் கேளாதுன்னு கொண்டு வந்து இங்கே படிக்க வச்சு கொடுத்துட்டு. இப்போ வன்னியிலேருந்து எத்தனையாம் ஆண்டு நெஞ்சால வந்தீங்க? 93 4ஆம் மாதம் 27ஆம். அந்த டைம் இஞ்சால வந்துட்டீங்க. புறா பங்காள போகிறதுக்கு முயற்சிக்கல நீங்கள் இந்த சமாதான காலங்களில்? போய் அம்மா இருக்காங்க அங்கே, போய் பார்த்துட்டு போக விருப்பம் இல்லை. அங்கே வந்து 6 மாதம் தொழில் இருக்கும். அப்புறம் இல்லை. அப்போ எங்களுக்கு யார் வச்சு சாப்பிட்றதுன்ட்டு இங்கே இருந்தேன். என்ன தொழில்? 6 மாதம்னா வெள்ளாம காலத்தில் அங்கே பில்லு பிடுங்க அப்படி வரும். அங்கிட்டு வேலை இல்லை. அங்கே வியாபாரம் செய்கிறவங்க மட்டும் இதாக இருக்கலாம். அப்போ எங்களுக்கு அப்படி ஒரு ஆள் இல்லை தானே. நான் பிள்ளைகளும் கிடைக்குது. நான் இருந்தேன் இங்கேண்டா என்னன்னாலும் செஞ்சு பிழைக்கணும். உங்களுக்கு எத்தனை வயசு இப்போ? 64 வயசு. 64 வயசுலையும் துடிப்பா இதோட இருக்கிறீங்களா என்ன? எல்லா ஓடி ஆடி வேலைகள் செய்யுது. 50 கூட பாரம் தூக்கிட்டு நடப்பேன். நான் மில்லில் தான் வேலை செஞ்சுட்டே இருந்தேன். இப்போ ஏழாது பெசர் கூடிட்டு அது சரியா அதில் போகாமட்டு இப்படி தான் பிள்ளையோட கடனை வாங்குறது. கச்சனை வாங்கி வியாபாரத்தை செஞ்சுட்டு அந்த காசை கொண்டு வந்து கொடுக்குறது. கடையிலேயும் தருவாங்க கடன் கேட்டுதான் டவுனில் தருங்க. அப்போ நீ அடுத்த கட்டம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் வர 2-3 கோயில் திருவிழாக்கு 2ஆம் தேதி ஒரு கோயில் வருது. அதுக்கு போக கிடைக்காது நினைக்கிறேன். காசுகள் பிரச்சனையாக இருக்கு. முன்ன மாதிரி இல்லையே இப்போ. எல்லாம் வேலை கஷ்டம். பஸ் காசுகள் அது கிடைக்காட்டி 9ஆம் மாதம் 8ஆம் மாதம் ஒரு கோயில் இருக்கு இங்கே மரவங்குளத்தில். மகன் மாதிரி ஏதாவது சப்போர்ட் செய்வினமா? உதவியில் மகன்மாருக்கு பெருசாக செய்யாது. பொம்பளை பிள்ளைகள் பார்க்குறோம். பொம்பளை பிள்ளைகள் கொஞ்சமாக செய்வினமே. மகன்மார் உழைச்சாலும் இல்லம்மானுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் என்ன செய்யறது மாட்டானுங்க. அவைக்கும் குடும்பங்கள்ல என்ன பிரச்சனை? ஏசிட்டாவது தருங்க. கொஞ்சம் நாங்கள் அழுகிற மாதிரி தெரிஞ்சுன்னா உடனே தரும். மகருக்கு உடனே தந்துடுவா அப்படின்ட்டு போட்டுவிடு. வேற உங்களை பிள்ளைகள் யாரை கூட பிடிக்கும்? பிள்ளைகள் எல்லா பிள்ளையும் எல்லாரையும் ஒரே மாதிரி தான். இப்போ கடைசி மகன் கூட இருக்கிறதால நிறைய நாள் அவரோட இருக்கிறதால மூத்த மகன் சரி மூத்த மகனோ இப்போ கடைசியாக இப்போ அவர்தானே உங்களோட இருக்கிற கூட இருந்து எல்லாம் இருந்தாலும் உங்களோட நன்மை தீமை ஃபுல்லாக ஒரே மாதிரியே பார்க்கும். உங்களோட அம்மா பார்க்கும் நல்லா. உங்களோட அம்மா பார்க்கும். அவள் குறை வைக்க மாட்டான். சாப்பாட்டுக்கு எல்லாமே தரது அவத்தான். அது சரி. நீங்கள் இருங்க நிற்க கால் நோம்புண்டா இருங்க. சரியம்மா. இப்போ என்னென்றால் உங்களுக்கு இப்போ என்ன உதவி தேவைன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? எனக்குண்டா ஒரு ஆடு மாடு இருந்தாலும் நல்லா அப்படி வச்சு வீட்டோட இருக்கலாம். வியாபாரத்துக்கு தான் போகிறது. அது எப்படியோ ஒரு மாதிரி சமாளித்து போய் கொண்டு ஓடிடும். ஒரு ஆட்டை மாட்டை அப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாடு சரி ஒரு ஆடு சரி கிடைச்சுன்னா அது வீட்டுக்கு வருங்கால தொழில் நல்லா இருக்கும் தானே. அதுகளே இங்கே இப்போ உங்களுக்கு மேய்ச்சலுக்கு எல்லாம் கிடம்பி இருக்கா? குளத்துக்காணியா? யார் அது மேய்ச்சலை கொண்டு வாரது? மகள் இருக்குது தானே மூட்டது. அவள் கொண்டு அதில் செய்வாவா? அல்ல அதை அவுத்து விட்டோம்னா காணிக்கிலேயே நிற்கும். பெரிய காணி 4 ஏக்கர். அது குளம் தானே. அப்போ அதுகளுக்குள்ள நீங்கள் ஒரு இப்போ வாழ்வாதார முயற்சிகள் ஒன்றும் செய்யலையா? இப்போ தண்ணிகளை வச்சு நான் அதுக்கெல்லாம் கச்சா போட போவேன். போடுறீங்களா? போடவே இல்லை. அது என்ன மழை நேரம் தானே போடலாம்? அப்படியே இல்லை மோட்டர் இருந்தால் போடுறது. மோட்டர் பழுதாக போய் கிடக்கு.
போன வருஷம் போட்டாங்க 15 கிலோ வச்சாங்க தந்தாங்க ஒரு நிறுவனத்தில் போட்டு. அப்படி எதுவும் செஞ்சால் உங்களுக்கு செய்யலாதோ, அதாவது மோட்டரை திருத்தி தந்து இப்போ கச்சான் செய்கிறதுக்குரிய இதுகளை தந்தா செய்யும். எனக்கு 2 காணி கிடக்கு பின்னுக்கு. இப்போ செய்யலாமா? தண்ணி இருக்கா கிணத்துல? நல்ல தண்ணி, குளம் தானே, குளத்து தண்ணி. அப்படி எதுவும் செஞ்சால் கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும். அப்படி தான் செய்கிறது. கிடைச்சி எனக்கு ஒரு 15 கிலோ வச்சா வந்து போட்டேன் நான். 2 ஏக்கர் கிட்ட போட்டிருந்தோம் நாங்கள் வருஷம் அப்படி போடுறோம். ரைட்டு. வணக்கம் உறவுகளே, நாங்கள் பன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணிக்கபுரம் என்ன இடத்துக்கு தரணிக்குளம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த குடும்ப நிலவரம் சம்பந்தமாக ஏற்கனவே அம்மா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டா. அப்போ இந்த அம்மா தான் இப்போ 64 ரைட் 66 வயசு. இந்த 66 வயசுலேயும் பார்த்தீங்கன்னா துடிப்பாக சின்ன சின்ன வியாபாரங்கள், அந்த வியாபார முயற்சிகளை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு கோயில் கோயில் திருவிழாவுக்கு இப்போ கச்சானா இருக்கட்டும் சரி, சோளம் பொரியல் மாங்காய் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன சாமான்களை கொண்டு அங்கே விற்று அதன் மூலமாக வர வருமானங்களில் வந்து ரொட்டேஷன் பண்ணி ஓரளவு தங்களோட வாழ்க்கையை வந்து ஓட்டி கொண்டிருக்கிறேன். குறிப்பாக கணவன் வந்து பிரிஞ்சு போயிட்டே, மகன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் மூத்த மகன், அவரும் வந்து ஒரு 7வது ஆள். அப்போ அவரையும் வந்து பார்த்து தன் தொழில் நடவடிக்கைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார். இவாக்கு வந்து நாங்கள் இப்போ பெரிய அளவில் உதவிகள்ன்றதை தாண்டி சாதாரணமாக வந்து அவன் அந்த வியாபாரத்தை, அதாவது பிஸ்னஸை வந்து செய்கிறதுக்குரிய ஒரு அடிப்படை ஒரு உதவியை வந்து நாங்கள் செய்து கொடுத்தா அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பிரயோசனமாக இருக்கும். அல்லது வந்து அவைக்கு வந்து 4 ஏக்கர் காணி இருக்காமன்னு சொல்லியிருந்தவா. அங்கே கிணறும் இருக்குது. அந்த மோட்டர் வந்து பழுதாக போயிருக்கிறதால தாங்கள் அந்த விவசாயம், அதாவது கச்சானதுகள் செய்யலாம்னு சொல்கிறார். அப்போ அதுகளை வந்து செய்யலாமல் இருக்குன்னு சொன்னோம். அப்போ அந்த மோட்டரையும் திருத்தி கொடுத்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் இப்போ 4 ஏக்கருக்கு வந்து கச்சான விதைச்சி செய்கிற அளவுன்றது மிக சாத்தியம் இல்லை. அவங்க குறிப்பிட்ட அளவில் சின்ன சின்ன ஒரு அளவில் வந்து செய்யக்கூடியதான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அவைக்கு வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ரெண்டா பக்கத்தில் மகள் மாதிரி இருக்கிறதால அவையோடு சேர்ந்து ஒரு கூட்டாக வந்து அந்த முயற்சிகளை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே இந்த பார்த்து கொண்டிருப்பவர்கள் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு உதவிக்கிற வகையில் வந்து உங்களால் ஒரு சின்ன உதவி செய்ய முடிஞ்சாலும் அது அவைக்கு பெரிய உதவியாக இருக்கும்ன்றதான் என்னுடைய வேண்டுகோள். எனவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கட்டாயம் உதவி செய்ய முடிஞ்சால் தொடர்பு கொள்ளுங்கள். அவைக்கான உதவியை ஏற்படுத்தி கொடுக்க நானும் தயாராக இருக்கேன். ஓகே, நன்றி உறவுகளே. சரி, போயிட்டு வரோம்மா. அண்ணா போயிட்டு வரோம்.